ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட களத்தூரில் எப்படிலாம் இருக்குது, இங்கே என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கிராமத்தில் ஒரு நாள் எங்களோட சேர்ந்து நீங்களும் ஊரெல்லாம் எப்படி இருக்குது, எங்களோட களத்தூர் கிராமம் எப்படி இருக்குன்றா நீங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாமா? இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா நாடங்காடுன்ற இடத்துல தான் நிற்கிறோம். இது பள்ளிவாசல். இந்த ஊருக்கு நம்ம ஊர் போகிற களத்தூர். இந்த பக்கம் நம்ம போகிற இங்கிட்டு போனால் திருச்சி தம்பலம் பட்டுக்கோட்டை போகிற ரோடு. இது பேராவணி ரோடு. இப்போ நான் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. இப்போ தரணீஷ் தான் கேமராமேனாக இருக்கான். இதுதான் நம்ம நாடங்காடு பள்ளிவாசல், சரிங்களா? இது பள்ளிவாசல். நம்ம பைக் இங்கே நிற்குது. இது நம்ம திருச்சி தம்பலம் போகிற ரோடு. இதுதான் நம்ம களத்தூர் போகிற ரோடு. இந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க போவோமா? வாங்க போயிட்டே பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரோட்டில் நேராக வரணும். நேராக வந்ததுக்கப்புறமேட்டு நான் செல்வாலாம் இருக்கையில் ஒரு குளம் இருக்கும் இங்கே. ஒரு குளம். அந்த குளத்துல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இது தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. அந்த குளத்துல இங்கே தான் உட்காந்து துணியெல்லாம் துவைச்சிருக்கேன். அந்த படியெலாம் தர்னிஷ் நிற்கிறான்ல, அந்த படியில் செல்வா நாங்கள் எல்லாம் குளிச்சிருக்கோம். ரெண்டாவது இங்கெல்லாம் துணியெல்லாம் துவைச்சிருக்கோம். நம்ம பைப் இழுக்கலை இல்லை நம்ம வீட்டில். அப்போல்லாம் துணியெல்லாம் இங்கே தான் துவைப்போம். இப்போ நம்ம பைப்லாம் இழுத்துட்டாலும் நம்ம வீட்லேயே துவைச்சிடறோம். சரி, ஓகே. அடுத்தது இந்த ரோட்டில் தான் இப்போ நேராக போகணும். பைக் இங்கே நிற்கிதா, இதுலேயே நேராக போகணும். வாங்க போவோம். போய் பார்த்துக்கிட்டே போவாங்க. நானும் தர்னீஷும் போகலான்னு தான் நிற்கிறோம். நம்ம ஊரில் 2 பஸ்ஸு, ஒன்று ப்ரைவேட் பஸ்ஸு, இன்னொன்று கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்போ அதுதான் இப்போ 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு நேரம் அந்தந்த டயத்துக்கு தான் இப்போ பஸ் இங்கே தான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. இப்போ பஸ்ஸு போகும் பாருங்கள். இது எஸ்ஜேஎன். அவன் தாடா, அவன் வாய் வலை கையை வச்சு வாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ பாருங்க வளையும். பார்த்தீங்களா நம்மளோட பஸ்ஸு. இப்போ பஸ்ஸு போயிடுச்சு. பஸ்ஸு போகிற ரூட்டில் இப்போ நம்மளும் போகலாம். வாங்க போகலாமா? பஸ்ஸு தாண்டி போயிடுச்சு. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் நம்ம வீட்டுக்கு போகிற வழியில. நான் சொன்னேன்ல, அந்த பக்கம் பேராவணி, அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு. அந்த பக்கமும் பேராவணி போகலாம். பைக்ல அந்த பக்கம் பஸ்ல தான் போகும் பேராவணி. நம்ம பைக்ல போறதா இருந்தா பேராவணி ஒரு வழி இருக்கு, அதுலயும் போகலாம். வாங்க காட்டு. இந்த ரோடு போகுது இல்லையா, இந்த ரோடு பேராவணி ரோடு. இதுதான் மயானம், நம்மளோட சுடுகாடு இங்கதான் களத்தூர்ல உள்ள. சரி வாங்க அப்படியே போவோம். போலாமா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன். போலாம் வாங்க. நம்மளோட வீட்டுக்கு போயில 2 டேர்னிங் வரும். ஃபர்ஸ்ட் இது ஒரு டேர்னிங், அடுத்த ஒரு டேர்னிங் வரும். வாங்க பாருங்க. இப்ப ஒரு டேர்னிங் திரும்பியாச்சு. இப்ப 2வது டேர்னிங். இப்ப 2 டேர்னிங் திரும்பினோடனே நம்மளோட பஸ் நின்னுச்சு இல்லையா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப். நம்ம ஊருக்கு இறங்குறதா இருந்தா இங்க, நம்ம வீட்டுக்கு இறங்குறதா இருந்தா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இறங்கலாம். 2வது வாங்க, பஸ் போயிட்டு இருக்கு. பாலத்துல நிக்க 2வது ஸ்டாப். சரி, நம்ம வீட்டை காட்டு. இந்த பக்கம் இதான் நம்ம வீடு. எங்க வீடு அந்த பின்னாடி இருக்கு, அதுலதான் போவோம். இங்கதான் நம்ம பைக் நிறுத்திக்குவோம். வாங்க அப்படியே பைக்லயே போவோம். நான் பேசுறது என்ன சத்தம் கேக்குதான்னு தெரியல, காத்து சத்தம். வாங்க அப்படியே நேரா போவோம். 2வது பஸ் ஸ்டாப் வருது. 2வது பஸ் ஸ்டாப்ல தான் அந்த பஸ் நிக்குது. பாலம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. பாலத்துல நிறுத்துங்கன்னு சொன்னாலே நிறுத்துவாங்க. பாலம். நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வரலன்னா இங்க இருந்தா மோட்டர் ரூம் வருது. இங்க இருந்து மோட்டர் ரூம்ல தான் தண்ணி வரும். இங்க ஒரு சின்ன கடை இருக்கு. இதுதான் நம்ம கும்பாபிஷேகத்துக்காக ஒரு முருகன் சிலை வச்சிருக்காங்க. சிலை இல்ல, ஒரு லைட். இதுதான் நம்மளோட பாலத்தை. சரி வாங்க அப்படியே இந்த பக்கத்தை காட்டிக்கிட்டு வா. பால் கடை எல்லாம் காட்டணும். நாங்க ரீசார்ஜ் பண்றது ஒரு கடையில பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு பால் வாங்குறது, மளிகை ஜாமான் வாங்குறதுலாம் ஒரு கடையில வாங்குவோம். வாங்க அந்த கடையை பார்ப்போம். மித்ரன் ஹாய் சொல்லு. ஹாய். இதுதான் நாங்க ரீசார்ஜ் பண்ற கடை. இது பக்கத்துல பால் கடை. சும்மாடா. எஸ். சரி வாங்க அப்படியே போவோம். அப்படியே நேரா போனோம்னா நம்ம நாள் ரோடு. எங்க கலை எடுத்துக்கியா? அப்படியே நம்ம ரோட்ல போனோம்னா ஸ்ட்ரைட்டா போய் பஸ் ஒண்ணு வளையும். பஸ் ஸ்டாப் 2 பஸ் ஸ்டாப் பார்த்துட்டோம் இல்லையா. 3வது பஸ் ஸ்டாப் இந்த இடத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பால் பண்ணன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேரு பால் பண்ணை. இது பால் பண்ணை.
வாங்க அப்படியே போவோம். பஸ் போயிட்டு ஸ்பீடு பிரேக்கர், ஸ்பீடு பிரேக் பண்ணலாம். பஸ் வந்து நிக்குது, வெயிட் பண்ணி பின்னாடி எது முன்னாடி இருக்குமா? கார் கார் இடத்துல தான் வந்து பஸ் வளையும். அது வந்து சசி தாத்தா கடை. இங்கே வந்து அந்த தாத்தா கடை, இது வந்து தாத்தா கடை, இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை. கையை வச்சா மறையுது. இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை. இங்கே தான் பஸ்ஸு வந்து வளையும். இப்படி வளைஞ்சு காலைல 9 மணிக்கு இங்கிட்டு போகும். இந்த பக்கம் தர்ணேஷ் ஸ்கூலுக்கு போகலாம். இந்த பக்கத்து தான் நானும் தர்ணேஷில் இந்த பக்கத்து போவோம். தியா தர்ணேஷ்லாம் இங்கிட்டு கூப்பிட்டு போவேன். தர்ணேஷ் ஒழிஞ்சு வரான். வாங்க இங்கிட்டு நம்ம போவோம். இப்போ ஒரு சைக்கிள் கடை இருக்குது. தர்ணேஷ் தியாவோட சைக்கிளை வந்து இங்கே ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து என்னோடய ப்ளவுஸ் கடை. இங்கே தான் ப்ளவுஸ் தப்போம். அண்ணா, ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தச்சு தரேன், நீங்கள் இன்னுமா தைக்கிறீங்க? என்னோடய சுடிதார் என்னாச்சு? என்னோடய சுடிதார் ஆமாம், ஸ்கூல் யூனிஃபார்ம் தச்சு தரேன் நீங்கள். நம்ம இந்த ரோட்டில் வந்துட்டோம். இந்த ரோட்டில் வந்தோம்னா பஞ்சாயத்து போர்டு இங்கே ஒன்று இருக்கும். அதை நான் எடுக்கலை. இது வந்து பெரிய ஸ்கூலு. இங்கே வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இந்த ஸ்கூலில் இருக்குது. தர்ணேஷ் ஸ்கூலு அங்கே இருக்குது. அதில் வந்து பால்வாடியிலேருந்து 5ஆவது வரைக்கும் அங்கே இருக்குது. வாங்க தர்ணேஷ் ஸ்கூலுக்கிட்ட போவோமா? வாங்க போவோம். பெரிய ஸ்கூலை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சின்ன ஸ்கூலை பார்க்க போகலாமா? போகலாம் வாங்க. இதுதான் நம்ம தர்ணேஷ் ஸ்கூல். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, களத்தூர் மேற்கு, தஞ்சை மாவட்டம். இந்த தியாவோட பால்வாடி வந்து அந்த கட்டடம், இங்க இருக்குல்ல, இந்த கட்டடம் இங்க இந்த கட்டடம். இது வந்து தர்ணேஷ் ஸ்கூல். சரி வாங்க அப்படியே போவோம். இப்ப நம்ம வந்து திருவிழா கும்பாபிஷேகம் நடந்துச்சுல, அந்த கோவில் மாரியம்மன் கோயில். இந்த ரோட்டை காட்டு. அங்க ஒரு சின்ன ரோடு காட்டினேன்ல, தர்ணேஷ் தியாவை இந்த பக்கம் ஸ்கூலுக்கு விட்டோன்னா இந்த ரோடு தான் அந்த ரோடு. வாங்க அப்படியே போவோம். அப்படியே நேரா போனோம்னா நம்ம இப்ப கும்பாபிஷேகம் நடந்துச்சுல்ல, விளாக்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட விளாக்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கும்பாபிஷேகம் நடந்த கோவிலுக்கு தான் இப்ப நம்ம போறோம். போற வழியில என்னென்னா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து விவோ ஆபீஸ் இருக்கு. விவோ ஆபீஸ், அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் ஆபீஸ், அதுக்கப்புறம் அந்த புக்கு படிப்பாங்கல்ல லைப்ரரி, அப்புறமேட்டு நர்ஸு, இங்க உள்ள நர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வீடு. 4மே இங்க வந்து ஒரே இடத்துல இருக்கு. அத போய் பார்க்கலாம். கட் பண்ணிட்டான். போஸ்ட் ஆஃபீஸ் பூட்டி இருக்கு. நூலக கட்டிடம் அல்லது லைப்ரரியும் பூட்டி இருக்கு. இது வந்து இப்போ இது விவோ ஆஃபீஸ், அதுவும் பூட்டி இருக்கு. அங்கே அந்த அண்ணன் நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் இது. அது வந்து நர்ஸு வீடு. சரி வாங்க போவோம். இப்போ இந்த ரோட்டில் வந்தோம். அங்கிட்டு போகிற வழியில தான் அந்த விவோ ஆஃபீஸ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து தியா பாலி கொட்டினார் இல்லையா, அது இந்த இடம்தான். இங்கே வருங்க, இந்த இடத்துல தான் பாலிலாம் கொட்டுனா. சரி அப்படியே கோயிலுக்கு இந்த ரோட்டில் தான் போகிறோம். அந்த ரோட்டில் நேராக போவோம். இது வந்து செர்வாவிடுதி ரோடு. நேராக போனோம்னா செர்வாவிடுதி, அங்கிட்டு போய் வளைஞ்சோம்னா செர்வாவிடுதி வரும். இதில் வாங்க போமா வாங்க. இப்போ நம்ம வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். இதில் தான், இந்த கோவிலில் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இந்த பந்தல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நேராக போனால் ஐயனார் கோவில் ஒன்று வரும். இல்லையே வாங்க போவோம். ஒரு ஆளையும் பந்தல் பிடிக்கிற மாதிரி ஆமாதான் யாக வளர்த்தாங்க. இத நேரா இந்த ரோட்ல போனாதான் செருவாடி இருக்கும். ஆனா நம்ம செருவாடி போகல, இங்கிட்டே போயிடுவோம். இப்போ வந்த வழியிலே நேரா போயிடுவோம். கும்பாபிஷேகத்துல அவ்வளவு கூட்டம். இப்ப பாருங்க, ஒரு ஆளை கூட காணோம். அப்படி ஆயிடுச்சு. கட் அவுட் தான் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எங்க தாமரை குளத்துல எவ்வளவு தாமரை பூ இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு தாமரை பூ. கேமராக்கு ஃபோக்கஸ் ஆகல, ஃபோக்கஸ் ஆகல. பக்கத்துல போய் பறிச்சுட்டு வருவோமா? இங்க பாருங்க எவ்வளோ தாமரை பூ இருக்குன்னு. இது ஃபுல்லா தாமரை பூ இருக்கு. இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு. வாங்க, இதுல தண்ணி எல்லாம் இல்ல, வத்தி போயிருச்சு. அதனால நம்ம போலாம். இங்க பாருங்க தாமரை பூவை காஞ்சி போய் கிடக்கு. வாடா.
குளத்துக்கு வந்தோம். அப்படியே தண்ணி இல்லைல்ல, அதனால தாமரை பூ பறிச்சிருக்கோம். உங்களுக்குலாம் தாமரை பூ பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க அப்படியே போவோம். நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சுற்றிலும் வயக்காடு தென்னை மரமாக தான் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே தென்னை மரம் இருக்கும். நொங்கு மரம், தென்னை மரம், அங்கங்கே வயக்காடு சுற்றிலும். அங்கே பாருங்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெல் போட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிஷினை வச்சு தான் இங்கே அறுவடை பண்ணுவாங்க. கொஞ்சம் வயல் இந்த மாதிரி சின்ன வயலாக இருந்தால் கையிலே பண்ணிடுவாங்க, மிஷினில் பண்ணுவாங்க. பாரு ஆடெல்லாம் மேய விட்டுட்டு அவங்க பாடி ஜாலியாக ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியல, ஆனால் யாரும் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பெரர் ஐ தெரியுதுன்னே தெரியல. இந்த பக்கம் அப்படியே நம்ம குளம் சுற்றிலும் இங்கே வந்து தென்னை மரம், நொங்கு மரம். அப்படியே கொஞ்சம் பாருங்க என்ன பண்ணுறேன். சரி வாங்க அப்படியே போவோம். கொடுங்கண்ணா. வேற என்னென்ன இருக்கு? சாக்லேட் இல்லைல்ல, சொன்னா கேட்க மாட்டான். என்ன வாங்கிக்கிற? ரோஸ் மில்க் ஒன்று கொடுங்க. 2 கொடுங்க. அப்போ இல்லை சாப்பிடவே கொடுங்க. சாப்பிட்டுட்டு தியாவுக்கு வாங்கிட்டு போவோம். உங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு பாப்பா. ஹாய் தாத்தா, என்ன பண்ணுறீங்க? கடையிலலாம் அடிக்க வச்சிட்ருக்காரு. இவர் தான் தியா வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட்லாம் கொடுப்பாரு, சும்மா மாம்பழம் பாரு. ஏங்க தாத்தா, உங்களை யூடியூப்பில் போட்டுவிடவாண்ணா? உங்களுக்கு பொண்ணு வேணும்ல, அதுக்கு அவர் தான். இருங்க அவங்க பொண்டாட்டிகிட்ட சொல்கிறேண்ணா. தாத்தா யூடியூப்பில் பொண்ணு தேட சொல்கிறான்னு சொல்லவா? இந்த பொண்ணு பக்கத்துலேருந்து இங்கே ஒரு பொண்ணு எட்டி பார்க்கும், அவளோட சப்ஸ்கிரைபர். என்ன தாத்தா? அவங்க வந்துடுவாரு. உங்க வேற அங்கேருந்து திருப்பூர்லேருந்து இங்கே வந்துடுவார். அப்புறம் ரோஸ் மில்க் வாங்கி தர்னிஸ் குடிச்சிட்டு இருக்கோம். வாங்க நம்மளும் குடிப்போம். என்னங்க தாத்தா? அவர் ஆளை விட்டுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோமா. நானும் தர்னிஸ் ரோஸ் மில்க் குடிக்கிறோம். கலைச்சிட்டோம் நாங்கள், அதனால ரோஸ் மில்க் குடிச்சிட்டு. தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அவங்க பேத்திய இது அவங்க ஆளை காணணும். எங்க தாத்தா உங்கள் ஆளை கூட்டம் தான் என்ன தருவீங்க? முட்டாய் கொடுப்பாரா? சரி நம்ம குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணோம். ஓகே, நம்ம வந்து ஜூஸ் குடிச்சிட்டு தியாவுக்கும் பார்சல் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். வாங்க அடுத்து எங்கே போகிறோன்னு போகலாம். நம்ம வந்து அங்கேருந்து வந்து இப்போ பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பாலத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு நேராக போனால் நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ நேராக போகலை, நம்ம வந்து முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். முருகன் என்ன இது மாதிரி மண் ரோடு ஒன்று இருக்கும், அதில் வந்து கல்விக்கு ஒன்று போகணும். இதை நேராக போனால் நம்மளோட முருகன் கோயில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து பைக்கில் வர்றதா இருந்தால் அப்படி சுற்றி வரணும். நடந்து வரணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதில் வந்து வரணும். இந்த இங்கிட்டு அங்கிட்டு அடுத்த ஸ்டாப். இதுல இந்த ஒத்தையடி பாதை காட்டுது. இதுல போனோம்னா எங்க வீட்டுக்கு வந்து ஈஸியா வரலாம், ஈஸியா போகலாம். ஆனா பைக்கு இதுல போகாது, ஏன்னா இது தோப்புக்குள்ள வந்து வர்றது. எங்க வீடு தென்னை மரம்லாம் அங்க தெரியுது பாருங்க. அப்படியே முருகன் கோயிலுக்கு எங்க ஊரே வந்து அப்படியே பச்சை பசேன்னு, எங்க பார்த்தாலும் யார் வீட்லயாவது தென்னை மரம், பூச்செடி, நிறைய மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்கும். ஆனா சிட்டியில இதெல்லாம் பாக்குறது ரொம்ப ரேர். நம்மளோட முருகன் கோவில் பால சுப்பிரமணியன் சுவாமி. எப்ப வந்தாலும் இங்க வந்து சாமி கும்பிட்டு போனா மனம் நிறைவா இருக்கும். சரி வாங்க. பூட்டி இருக்கு. காலையில வந்து ஒரு 5 மணிக்கு வந்துருவாங்க. 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். 7-8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயந்தரம் வந்து 4:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. சாயந்தரமும் திறந்துருக்கும். நல்லா ஃபுல்லா மேல காட்டு. இங்க கொடு. இங்க வந்து இடும்பன், அவர் வந்து கடம்பன். இங்க வெளியே வச்சிருக்காங்க முருகன். முருகனை பார்க்க ஓடாத, அப்படி ஆடினா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. விட நானே எடுத்துக்கிறேன். இது வந்து எங்க முருகன் கோவில் குளம். குளம் பாத்தீங்களா? குளத்துல நடுவுல மட்டும்தான் தண்ணி இருக்கு. வெயில் காலத்துல அங்க ஒரு குளம் பார்த்தோம்ல, அந்த குளம் வந்து அங்க இருக்கு. அந்த குளம் அங்க இருக்கு. நம்ம பஸ் அப்படி வர்றது. இது வந்து இங்க வந்து ஒரு சின்ன இது இருக்கு. வாங்க இங்க பாருங்க, சின்ன பிள்ளையார். நம்ம வீட்டுல வந்து பிள்ளையார் இருந்துச்சுல, அதை கொண்டு வந்து எங்க அத்தை இங்க வைக்க சொல்லிட்டாங்க. வச்சிருக்கேன் பாருங்க, நம்ம வீட்டுல இந்த பிள்ளையார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முருகன் விலாக் எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம், போய் சாப்பிடலாம். இங்கே பாருங்க தனி சாமரை பூ வச்சு விளாண்டுட்டு இருக்கோம். ஓகே, இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்களோட கிராமத்தை சுற்றி பார்த்துருப்பீங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்த்துருப்பீங்க. இங்கே தான் சுற்றியும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம். சரி, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.